வணக்கம். நீங்க வந்து 3 5 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுத்திருந்தீங்க. முதல் கொஸ்டின் வந்து மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பி ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. இரண்டாவது கேள்வி மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. மூணாவது கேள்வி மின்னூட்டம் சீராக பெற்ற கோளக்கூற்றினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. இதுல வந்து முக்கியமான வார்த்தைகள் வந்து மின்புலம், இது என்னன்னு முதல்ல நமக்கு தெரியணும். பிறகு இந்த இதுக்கு முன்னால சில கேள்விகள்ல காஸ் விதியின்படி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இதுல வந்து காஸ் விதி வருது. அப்போ இதுல நம்ம படிக்க வேண்டிய 3 முக்கியமான வார்த்தைகள் வந்து ஒண்ணு வந்து மின்புலம்னா என்ன, ரெண்டாவது காஸ் விதி. காஸ் விதி தெரியணும்னா மின் பாயம்னா என்னன்னு தெரியும். ஓகே, இந்த 3 தெரிஞ்சாதான் இந்த கேள்விகளை வந்து நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த 3ஐ முதல்ல பார்த்துட்டு பிறகு டீட்டெயிலா இந்த படத்துக்கு நம்ம வருவோம். சரி, இப்போ இதே மெட்டீரியல்ல வந்து நம்ம அந்த 3 கேள்விக்குள்ள பதில பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மின்புலம் என்றால் என்ன? மின்னூட்டம் Q முன்னோட்டம் கொண்ட புள்ளி மின்துகளால் R தொலைவில் உள்ள புள்ளி P யில் மின்புலம் என்பது அப்புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் திசையே ஆகும். அப்போ Q அப்படிங்கிற ஒரு மின்னூட்டம் P என்கிற புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு மின்னூட்டம். ஓரலகு மின்னூட்டம் இந்த இடத்துல ஓரலகு மின்னூட்டம் வச்சா அந்த ஓரலகு மின்னூட்டம் எவ்வளவு விசையை உணரும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கொஸ்டின். இப்ப அது மின்புலம். மின்புல கோடுனா என்ன? மின்புல கோடுனா அந்த மின் விசை இருக்கு இல்லையா, அந்த விசையை உணர்வதற்காக நம்ம போடுகிற கோடு தான் மின்புல கோடு. இது வந்து ஒரு மின்னூட்டம் வச்சுன்னா இது வந்து ஒரு மின்புல கோடு. இந்த மின்புல கோடு 2 விதமா இருக்கு. இது வந்து பாசிட்டிவா இருந்தால், இந்த சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா மின்புல கோடு வெளியே போகும். இந்த சார்ஜ் நெகட்டிவா இருந்தா மின்புல கோடானது உள்ள வரும். ஓகே, இது மாதிரி வரையணும். பிளஸ்னா மின்புல கோடு வெளியே வரணும், இதுனா மைனஸ்னா வெளியே வரணும். இந்த மின்புல கோடு வந்து இந்த மாதிரி ஒரே சீரா இருந்ததுன்னா சமமான மின்புல கோடு. இப்போ இந்த மாதிரி திசையோ இல்லது அளவோ மாறினா அது வந்து சமமற்ற மின்புல கோடு. ஓகே, இப்போ இந்த மின்புலம்னா பார்த்தாச்சு. அப்புறம் வந்து மின் பாயம்னா என்ன? இந்த மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த குறிப்பிட்ட பரப்பின் ஒன்றிலேயே பாயும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை மின்பாயம் எனப்படும். பை இ. இது வந்து ஒரு மின்புலம் கோடுகள்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஒரு பரப்பு, இந்த இடத்துல ஒரு பரப்பு இப்படி வச்சோம்னா இந்த பரப்புல பாயக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை வந்து மின்பாயம். இப்ப இந்த மின்புல ஒரு சும்மா ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக இங்க வந்து மின் கோடுகள் வந்து 3 இருக்கு. இந்த பரப்புல வந்து 3 பாயுது. இப்ப மின்பாயம் வந்து π = 3. இதனுடைய அலகு நியூட்டன்
மீட்டர் ஸ்கொயர் சி மைனஸ் 1. சரி, இப்போ இது பிரச்சனை இல்லை. இது வந்து மின்பாயம்ங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். காஸ் விதி இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். காஸ் விதினா முதல்ல வந்து மூடிய பரப்பு, காஸ் விதிக்கு வந்து ஒரு மூடிய பரப்பு வேணும், அதுல வந்து ஒரு மின் துகள் வேணும், அந்த மூடிய பரப்புல இருக்கிற மின்பாயம், மின்பாயம்னு எத்தனை எலக்ட்ரிக் மின் கோடுகள் போகுது, அதான் மின்பாயம். மின்புல கோடுகள் தான் மின்பாயம். அந்த மின்பாயமானது பரப்பில் அமைந்துள்ள மின்துகளின் மின்னூட்டத்தின் 1/ε மடங்குக்கு சமமாகும். இதுவே காஸ் விதி எனப்படும். என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு வடிவம் மூடிய பரப்பு. இப்ப இது வந்து ஒரு மூடிய பரப்பு வந்து மூணு டைமென்ஷனா நினைவுபடுத்திக்கோங்க. ஒரு பந்து மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுட்பால் அல்லது வாலிபால். அதுக்கு மத்தியில வந்து ஒரு மின்புலம், ஒரு 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 மின்னூட்டத்தை வச்சோம்னா அந்த மின்னூட்டம் வந்து என்ன செய்யும்? மின்புல கோடுகளை உருவாக்கும். அந்த மின்புல கோடுகள் வந்து அந்த மூடிய பரப்பை வந்து என்ன பண்ணும்? வெட்டும். ஏன்னா வந்து பரப்புல வெட்டினாதான் அங்க மின்பாயம். பரப்பின் வழியாக பாடும் கோய் தான் மின்பாயம். அப்ப அது வெட்டும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மின்துகள் இருந்துச்சுன்னா இந்த மூடிய பரப்புல இருக்கிற மொத்த மின்பாயமானது அந்த பரப்பில் அமைந்துள்ள மின்துகளின் மின்னூட்டத்தின் 1/e மடங்கு சமமாகும். அப்ப பைங்கிறது Q இன்சைட் பை எப்சிலான் நாட். Qனா சார்ஜ், எத்தனை மின்னூட்டம், எவ்வளவு மின்னூட்டம் இருக்கு. அப்போ எப்சிலான் நாட் நமக்கு தெரியும், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு என்னது? மின்புல கோடுகள். டிஏனா ஆரம், அந்த ஏரியா பரப்பு. இந்த இது வந்து மொத்த பரப்பு. இந்த சிம்பலுக்கு வந்து மொத்த பரப்புன்னு பேரு. இப்போ பை ஈக்குவல் டு மொத்த பரப்பை வந்து இன்டகிரேட் பண்றோம், இ டாட் டிஏ. இது எப்படி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னா, ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக, டிஏனா என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு பரப்புன்னு வச்சுக்கிடுவோம், சின்னதா குறைக்குது. இது வந்து டிஏ இதை ஃபுல்லும் கூட்டுறது, இன்டகிரேட் பண்றது, அதை கூட்டுறது தான் இ டாட் டிஏன்னு சொல்றது. இ டாட் டிஏ ரெண்டுமே வந்து வெக்டர் அளவுகள். இ டாட் டிஏ. சரி, இப்ப மின்புலம்னா ஒரு அலகு, ஒரு புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசை, அதனுடைய அலகு நியூட்டன் கூலும் -1. மின் பாயம்னா அந்த மின்குல கோடுகள் வந்து குறிப்பிட்ட பரப்பு வழியாக பாய்ச்சுன்னா எத்தனை பாயுதோ அதுவே மின்பாயம். அதுக்கு வந்து பை இ, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -1. காஸ் விதி வந்து மூடிய பரப்புல ஒரு மின்துகள் இருந்துச்சுன்னா அந்த மூடிய பரப்புல மொத்த மின்பாயம்னா என்ன? எத்தனை லைன் போகுதோ அது, எத்தனை மின்புல கோடுகள் போகுதோ அது அமைந்துள்ள மின்துகள்களின் மின்னூட்டத்தின் 1/ε மடங்குக்கு சமமாகும். பை ஈக்குவல் டு இ டாட் டிஏ கியூ இன்சைட் பை இ நாட். இது வந்து 2 மார்க் கேள்வியில வரும். அதை வந்து நீங்க வந்து இந்த கேள்வியை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இந்த காஸ் விதியினுடைய பயன்பாடு என்னன்னா, மின்துகள் அமைப்பு சமச்சீர் தன்மையை பெற்றிருந்தால் அதனால் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிட காஸ் விதி பயன்படுகிறது. ஏதேனும் மின்துகள் அமைப்பு ஏதேனும் ஒரு சமச்சீர் தன்மையை பெற்றிருந்தால், சரியா? இப்போ காஸ் விதிப்படி மின்னூட்டம் பெற்ற கோளக்கூட்டின் உள்புறம் மின்புலம் சுழியாகும். ஏன் மின்புலம் சுழியாகும்? அங்க வந்து வெட்டுறதுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான சர்ஃபேஸும் இல்லை, அதனாலதான். சரி, நம்ம அந்த கணக்கு வருவோம். முடிவுள்ள நீளமான கம்பி, இது வந்து நீளமான கம்பி. அப்ப நம்மளுக்கு ஒரு மூடிய பரப்பு வேணும்.
இந்த மூடிய பரப்புன்னு சொல்லிட்டு இந்த சிலிண்டரை வந்து உருவாக்குறாங்க. இப்ப இந்த சிலிண்டர்ல வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா, இந்த N என்னப்படுகிற இந்த சர்ஃபேஸ் இருக்குல்லையா, அது மின்புல அந்த மின்புல கோடுகளுக்கு அதே திசையில போகுதா இல்ல 90 டிகிரி டிஃபரன்ஸ்ல போகுதான்னு பார்க்கணும். இப்ப இந்த உருளையை பொறுத்த மட்டும் உருளையினுடைய வலைப்பரப்பை பொறுத்த மட்டும் இந்த சர்ஃபேஸும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும், அதாவது மின்புல கோடுகளும் இந்த இந்த பரப்பும் ஒரே திசையில இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்பி நேர போகுது, அப்ப மின்புல கோடு வந்து இந்த மாதிரி போகுது. ஆனா இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, மேல இருக்கு. அப்ப இதனுடைய ஆங்கிள் வந்து 90, கீழையும் 90. அப்ப இந்த மூடிய பரப்புங்கிறது நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் மூணுது. இது வந்து கம்பி மட்டும்தான், இதை வந்து நீங்க மூடிய பரப்பு நினைக்க கூடாது. சரி, இப்போ இந்த மாதிரி சீரான கம்பி, சீரான மின்னூட்ட நீள அடர்த்தி கொண்ட கம்பி. அப்ப முதல்ல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா லாம்டா, இதுதான் சீரான மின்னூட்ட நீள அடர்த்தி இருக்குது. இங்க இருந்து Pன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து மின்புலம் E என்க, இந்த Pங்கிற புள்ளியில இந்த இடத்துல P இருக்கு, அங்க மின்புலம் E என்க. மின்னூட்டம் பெற்ற கம்பியானது, இந்த மின்னூட்டம் கம்பி இருந்துச்சுன்னா உருளை வடிவ சமச்சீர் தன்மை கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து அந்த கம்பிக்குள்ள ஒரு 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 படியை வச்சீங்கன்னா, ஒரு உருளையை வச்சீங்கன்னா, அந்த உருளையில இங்க என்ன வேலி இருக்கோ அதே மாதிரி எல்லா இடத்துல வைக்கணும். அது உருளை இல்லையா, ஒரே தூரத்துல இருக்கு கம்பியில இருந்து. ஆகையினால இந்த பரப்புல வந்து அதனுடைய மின்னூட்டம் வந்து சமச்சீர் தன்மை உடையது, ஒரே அளவு. சமச்சீர்னா ஒரே அளவு, சரியா? அதனால ஆர் ஆரமும் இதுக்கு வந்து நம்ம வேலி கொடுக்குறோம். இங்க இருந்து இந்த வேலி வந்து ஆரம் வந்து ஆர் ஆரமும் எல் நீளமும், இதுதான் இது எல் நீளமும் உள்ள உருளை வடிவ காஷியன் பரப்பை கருதுவோம். உருளை மேற்பரப்பின் வழியான மின்புல பாயம் வந்து மின்பாயம். இது வந்து என்ன இது வந்து காஸ் விதி. காஸ் விதிப்படி மின்பாயம் வந்து E டைம்ஸ் dA, இது மேற்பரப்பு. இப்ப E dA cos 90, cos 90 ஈக்குவல் டு 0, ஏன்னா இது வந்து எதிர்பரப்புல இருக்கு. அடிப்பரப்புக்கும் அதே மாதிரி இது 90 தான், அப்ப அதுவும் 0. இப்ப மின்புல பாயம் வந்து ரெண்டுலயுமே 0. உருளைக்கு வரும்போது இது ரெண்டு என்ன செய்யுது, ஒரே 0 டிகிரில இருக்கு. அப்ப cos 0, அப்ப E, அப்ப மொத்த பரப்பளவு என்ன? அப்ப இந்த உருளையினுடைய உருளை பகுதியினுடைய மொத்த பரப்பளவு என்ன தான் கேள்வி. இப்ப இந்த உருளையினுடைய மொத்த பரப்பளவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த உருளை வந்து எல் நீளத்துல இருக்குது. இதனுடைய சுற்றளவு என்ன? சுற்றளவுக்கு நீங்க கணக்கு ஃபார்முலா, சுற்றளவு வந்து 2πr, இந்த சுற்றளவு. அப்ப அதனால அது அந்த மொத்த பரப்பு வந்து 2πrl. இப்ப காசியன் பரப்பிற்கான மொத்த மின்புல பாயம் வந்து மேல எவ்வளவு இருக்கு, கீழே எவ்வளவு இருக்கு, கருவுல எவ்வளவு இருக்கு. அப்ப E 2πrl காஸ் விதிப்படி உருளை பரப்பிற்கு, இது வந்து ஏற்கனவே நம்ம காஸ் விதி இல்லையா, Q உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அதை வந்து எப்சிலான் நாட்டோட வகுக்கிறோம். அப்ப இந்த முதல்ல வந்து இந்த காஸ் விதிப்படி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சோம். அந்த காஸ் விதியை நேரடியாக அப்ளை பண்ணோம். மொத்த சார்ஜ் வந்து Q உள்ளே பை எப்சிலான் நாட். அப்ப இந்த வேல்யூ இப்ப இதுல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல வந்து இந்த QE நாட்டும் Q டோட்டல் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த வேல்யூ. இது வந்து நேரடியான காஸ் விதிப்படி இந்த வேல்யூ. ரெண்டுமே சமம். இப்ப
இப்போ இ வந்து இந்த 2 π RL கீழே வந்துடும். இப்போ இ ஈக்குவல் டு லேம்டா எல் பை 2 π எப்சிலான் நாட் RL. இந்த எல் கேன்சல் ஆகிடும். அப்போ இ ஈக்குவல் டு லேம்டா பை 2 π எப்சிலான் நாட் ஆர். இந்த ஆர் வந்து உங்களுக்கு வலைப்பரப்புக்கு செங்குத்தான வெளித்திசையுள்ள ஓரலகு வெக்டார். அந்த திசைக்காக தான் இது ஓரலகு தான். இதனுடைய மதிப்பு வந்து 1 தான். இப்போ ஈங்கிறது இந்த மின்புலம் ஈயின் திசையானது. லேம்டா இஸ் கிரேட்டர் தேன் 0 எனில் கம்பி செங்குத்தாக வெளிநோட்டு திசையிலையும், லேம்டா வந்து லெஸ் தேன் 0 எனில் கம்பிக்கு செங்குத்தாக உள்நோட்டு திசையில இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கம்பியில வந்து பிளஸ்ஸா இருந்தா கம்பி வந்து பிளஸ்ஸா இருந்ததுன்னா வெளியில இருக்கும். அதாவது லேம்டா வந்து கிரேட்டர் தேன் 0. அதாவது நீள் அடர்த்தி. இது வந்து மைனஸா இருந்தா ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைனஸ் கியூனா என்ன செய்யும், அந்த 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 கோடு மின்புல கோடு உள்ள வரும். அப்ப அது செங்குத்தாக உள்நோக்கிய திசையில் இருக்கும். அப்ப கீ பாயிண்ட் வந்து சீரான மின்னூட்ட நீள் அடர்த்தி ஆர் தொலைவில் இருக்கு புள்ளியை பார்க்கிறோம். மின்னூட்டம் பெற்ற கம்பி முதல்ல வந்து இந்த உருளையை உருவாக்குறோம். ஏன்னா காஸ் விதிக்கு ஒரு மூடப்பட்ட ஒரு சர்ஃபேஸ் வேணும், ஒரு மூடப்பட்ட ஒரு இடம் வேணும். அதனால உருளை வடிவ காசியன் பரப்பை நம்ம கருதுறோம். அதனுடைய ஆர் வந்து ஆரம், எல் வந்து நீளம். காஸ் விதிப்படி மேல என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, உருளையில என்ன இருக்குன்னு பாக்குறோம். இந்த ரெண்டுமே இதுல வந்து 90 டிகிரி இருக்கிறதுனால மேல் பரப்புல கீழ் பரப்பு 90 இருக்கிறதுனால காஸ் 90 0னால பை டாப் பை பாட்டம் வந்து 0 ஆயிடுது. உருளை வடிவத்துல வந்து ஒரே இந்த பார்த்தீங்களா, இது வந்து ஒரே இதுல இருக்கிறதுனால இ டிஐ ஈக்குவல் டு இ 2 π RL ஆயிடுது. இப்போ கூட்டும் போது இந்த வேல்யூ வருது. ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் காஸ் விதிப்படி உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு பை எப்சிலான் நாட். ரெண்டை ஈக்குவேஷன் பண்ணி இதை மறுபடியும் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்துடுறோம். ஆர் என்ற பரப்பிற்கு ஆர் இந்த ஆர் தொப்பி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஓரலகு. அந்த வேல்யூ வந்து ஓரலகு வெக்டர். இந்த ஓரலகுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கு மின்புலம் ஈயின் திசையானது லேம்டா வந்து பாசிட்டிவா இருந்தால் வெளியில இருக்கும், கம்பிக்கு செங்குத்தாக வெளிநோக்கி திசையிலும். லேம்டா லெஸ் தேனாக இருந்தால் கம்பிக்கு செங்குத்தாக உள்நோக்கி திசையில் இருக்கும். இந்த வேல்யூ வந்து -6, இது +6. இதுதான் இந்த கொஸ்டின். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு நம்ம போவோம். ரெண்டாவது கேள்வியில அதே தான், ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய உருளை வந்து இது நம்ம வந்து காசியன் உருளை வந்து இதுதான் காசியன் உருளை எடுக்கிறோம். இங்க வந்து ஒரு தகடு சமதள பரப்பு, இதுதான் சமதள பரப்பு. சரி, அந்த சமதள பரப்புல வந்து நம்ம வந்து சிக்மா அப்படின்ற இது வந்து சீரான மின்னூட்ட பரப்படர்த்தி கொண்ட முடிவில்லா சமத்தட்டு. இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சிக்மா 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 சிக்மான்னு இருக்கும். அப்போ இங்க இருந்து ஆர் அப்படிங்கிற தொலைவுல பிங்கிற புள்ளியை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து மின்புலம் வந்து இ. ஓகேயா? இப்ப இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் வச்சோம்னா ஈயும் அந்த டிஏவும் என்ன செய்யும், ஒரே இதுல குறுக்கு வெட்டு பரப்புல வந்து ஒரே சம 0 டிகிரில இருக்கும். இப்ப இந்த பக்கமும் வெளியில வரும், ஏன்னா இந்த பக்கம் எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி இந்த பக்கமும் மின்புலம் வெளியே வரும். இப்ப இங்கேயும் அந்த வேல்யூ 0. இப்ப இந்த இடத்துல இந்த உருளையில வந்து இங்க வந்து என்னது 90 டிகிரி. இப்போ நீங்க நல்லா பாருங்க, நம்ம கணக்கு இந்த கணக்குல பார்க்கும்போது உருளை பகுதியில வந்து 0 டிகிரி இருந்தது, மேலே கீழையும் 90 டிகிரி இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா உருளை பகுதியில 90 டிகிரி இருக்குது, மேலே கீழே 0 டிகிரி இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்ப ஸ்ட்ரெயிட் டு ஃபார்வர்டா சீரான மின்னூட்டம் கொண்ட பரப்படர்த்தி கொண்ட முடிவுள்ள சமத்தட்டு ஆர் தொலைவுள்ள புள்ளி பி, அனைத்து தட்டில் உள்ள சமத்தொலைவில் அமைந்த அனைத்து புள்ளிகளும் மின்புலத்தின் மதிப்பு சமமாக இருக்கு. ஏன் சமமாக இருக்கும்னா, இந்த தட்டுல வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான மின்புலம் இருக்கு, ஒரே மாதிரியான மின்னூட்டம் இருக்கு. சரியா? சமதளமான மின்னூட்டம் ஒரே மாதிரி இருக்கு. அதனால ஒரே தூரத்துல எவ்வளவு தூரம், அதாவது 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் சுத்தி எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இந்த மின்புலமானது பாசிட்டிவா இருக்கிறதுனால வெளிநோக்கி இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க எழுதணும். 2R நீளமும்
ஏ குறுக்குவெட்டு பரப்புடைய உருளை வடிவ காசியன் பரப்பை கருதுவோம். இங்க வந்து 2 ஆர் நீளம். இப்போ ஒரு ஆர் இந்த பக்கம் இருக்கு, இன்னொரு ஆர் வந்து இங்க இருக்கு. அந்த பின்னால இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் இன்னொரு ஆர். இப்ப 2 ஆர் நீளம். இப்ப உருளையின் தட்டைப்பெருப்பு, இந்த உருளையுடைய தட்டைப்பெருப்புடைய மின்பாயம் வந்து பை பி இ டாட் டிஏ. இப்ப இ டாட் டிஏ காஸ் 0 டிகிரி. காஸ் 0 நமக்கு வேல்யூ என்ன? 1. அப்ப இ டாட் டிஏ உருளையின் தட்டைப்பரப்பு இந்த பக்கம் டிஏ இ டாட் டிஏ, இந்த பக்கம் அதே மாதிரி இ டாட் டிஏ இடிஏ காஸ் 0 இடிஏ. அப்போ இந்த உருளையினுடைய இந்த பகுதி வந்து இ டாட் டிஏ கர்வு வளைஞ்ச பகுதி வந்து, இந்த வளைஞ்ச பகுதி இருக்குல்ல, அந்த வளைஞ்ச பகுதி வந்து இ டாட் டிஏ இடிஏ காஸ் 90, இது வந்து 0. அப்போ மொத்த பரப்பு ரெண்டு பக்கம் பார்க்கணும். மேல் தட்டைப்பரப்பு பி, தட்டைப்பரப்பு பி டாஷ் கியூ கர்வு இடிஏ இடிஏ 0 2E. அந்த டிஏ வந்து உள்ள போட்டிருக்கோம். இந்த டிஏங்கிறது என்ன? பரப்பு. இந்த பரப்பு வந்து இதனுடைய பரப்பு என்ன அப்படின்னா மொத்த பரப்பு 2EDAனா இந்த டிஏ வந்து ஏங்கிறது பரப்பு, உருளை பரப்பு. காஸ் விதிப்படி உருளை பரப்பிற்கு இந்த QN பை எப்சிலான் நாட், இது வந்து இதே வேல்யூ தான் இங்க QN பை எப்சிலான் நாட் இங்க போட்டோம் இல்லையா, இதே மதிப்பு தான் இங்க. இப்ப இங்கேயும் அதே மதிப்பு எப்சிலான் நாட். சிக்மா E ஈக்குவல் டு சிக்மா ஏ எப்சிலான் நாட். இந்த கியூ இன்னங்கிறது சிக்மா ஏ. சிக்மாங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம், சீரான மின்னூட்ட பரப்படர்த்தி. சீராட்ட மின்னூட்ட பரப்படர்த்தி. இந்த லேம்டாங்கிறது என்ன? சீரான மின்னூட்ட நீள அடர்த்தி. நீளமா இருக்கிறதுனால நீள அடர்த்தி. இது வந்து பரப்படர்த்தி. சரியா? அப்போ 2A ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஈங்கிறது வந்து இந்த ஏ கேன்சல் ஆயிரும். சிக்மா பை 2 எப்சிலான் நாட். வெக்டர் வடிவில் E ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் n ஓரளவு வெக்டர். அங்கே யார் போட்டிருக்காங்க? n போட்டிருக்காங்க. என்னங்கிறது சமதளத்திற்கு செங்குத்தான திசையில் ஓரளவு வெக்டார். இங்க மின்புலம் ஈயின் திசையானது சிக்மா 0 எனில், அதாவது பாசிட்டிவா இருந்தா தட்டிற்கு செங்குத்தாக வெளிநோக்கு திசையிலும், நெகட்டிவா இருந்தா தட்டிற்கு உள்ளாக்கில் இருக்கு. இது இப்ப தட்டு வந்து பிளஸ் 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 இருந்ததுன்னா இது வெளிநோக்கி போகும். அதே நேரத்துல இது வந்து மைனஸ் மைனஸ் இருந்ததுன்னா இது வந்து என்ன செய்யும்? உள்நோக்கி வரும். அவ்வளவுதான். இப்ப இதுல கான்செப்ட் என்ன? முதல் கான்செப்ட் காஸ் விதிப்படி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது கான்செப்ட் காஸ் விதிப்படி மொத்த சார்ஜ் கி பைங்கிறது மொத்த சார்ஜ் பை எப்சிலான் நாட். இந்த வேல்யூ வந்து நம்ம இது வந்து காஸ் விதியினுடைய படியே நேரடியாவே தெரிஞ்சிருது. இப்போ ரெண்டையும் சமப்படுத்துறோம். இப்போ இந்த ரெண்டு கணக்குல என்ன பண்றோம்? முதல்ல வந்து ஒரு உருளையை உருவாக்குறோம். மூடப்பட்ட ஒரு உருளையை உருவாக்கி அதுல இருக்கிற மின்புல பாயத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு பகுதி பார்க்குறோம். சைடில் எவ்வளவு இருக்கு, அந்த உருளை எவ்வளவு இருக்கு, ரெண்டு பரப்புல எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறோம். இதுலயும் அதே தான் பார்க்குறோம். இதுலயும் அதே தான் பார்க்குறோம். பார்த்துட்டு கடைசியில வந்து என்ன பண்றோம்? இந்த ரெண்டையுமே லிங்க் பண்றோம். ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல என்ன செய்யறோம்? சேர்த்து வைக்கிறோம். இதையும் என்ன செய்யறோம்? சேர்க்கிறோம். இதையும் ஈக்குவேட் பண்றோம். அதே மாதிரி தான் இங்க பாருங்க, இங்கேயுமே இந்த இடத்துல வந்து முதல்ல அதை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் சமப்படுத்துறோம். நீள அடர்த்தி சிக்மா வந்து பரப்படர்த்தி. ஓகேயா? சரி, மூணாவது கேள்வி போயிடலாமா? மூணாவது கேள்வி வந்து கோலக்கூடுனால் ஏற்பட்ட மின்புலம் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம முதல்ல மாதிரியே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? இங்க முதல்ல ஒரு காசியன்ஸ் பரப்பு வந்து உருவாக்கணும். இப்ப இது வந்து மின்னூட்டம் Q கொண்டது ஆரம் உள்ள ஒரு கோளப்பரப்பு. இது கோலம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? Pங்கிற புள்ளியை வந்து அதை சுத்தி இன்னொரு கோலம் போடுறோம். பந்துக்குள்ள பந்து வைக்கிற மாதிரி போட்டு இதை வந்து Pங்கிற பாயிண்ட் இங்க கொண்டு வர்றோம். அப்ப எல்லா சார்ஜும் எங்க இருக்கு? உள்ளேயே இருக்கு.
அப்போ ஆறுல உள்ள புள்ளி பியை கருதுகிறோம். Q வந்து கிரேட்னா என்ன செய்யும், வெளியில போகும். அதே நேரத்துல Q வந்து மைனஸ் என்ன செய்யும், அது அந்த பின்புல கோடு வந்து உள்ளார வரும். ஓகேயா? சரி, இப்போ ஆர வழியை உள்நோக்கி அமையும். ஆரம் கொண்ட கோள வடிவின் காசியன் பரப்பை கருதுவோம். இப்ப இந்த காசியன் பரப்பு வந்து நம்மளுக்கு எது காசியன் பரப்பு? இதுதான் நம்மளுக்கு காசியன் பரப்பு. இப்போ உள்ளார இருக்கிறது என்ன? இது வந்து அந்த கோலம், அதாவது சீரான மின்னூட்டம் சீராக உள்ள ஒரு கோலம், அதுக்கு சுத்தி இருக்கிறதா இதுதான் காசியன் பரப்பு. அப்ப இங்க வந்து மின்னூட்டம் Q, E மற்றும் DA ஒரே திசையில் ஆர வழியில் செல்வதால் தீட்டா ஈக்குவல் டு 0. ஏன்னா ஈயும் ஏயும் என்ன செய்யுது, ஒரே வழியில போகுது. இங்க வந்து பரப்பு இருந்துச்சுன்னா இது வந்து என்ன செய்யும், ஏ வந்து ஒரே வழியில போகும். அப்போ 0. இப்போ E டாட் DA EDA cos 0 E del DA, இதனுடைய மொத்த பரப்பு வந்து இது வந்து கணக்கு. கோலத்தினுடைய மொத்த பரப்பு 4πr². இங்க உருளையினுடைய மொத்த பரப்புக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2πr. இங்க வந்து 4πr². இது வந்து உருளையினுடைய பரப்பு அளவு. சரியா? இப்போ இந்த மறுபடியும் இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம். E 4πr² கண்டுபிடிச்சிட்டோம். Q ஈக்குவல் டு சார்ஜ், உள்ள இருக்க சார்ஜ் பை எப்சிலான் நாட் E 4πr². இந்த வேல்யூ போர்ட் சப்ஸ்டியூட் பண்றோம். எப்சிலான் நாட் E ஈக்குவல் டு Q by r², 1/4π எப்சிலான் நாட் r². இப்போ இந்த இந்த இது பாத்தீங்கன்னா E ஈக்குவல் டு இந்த 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 வேல்யூ வந்து உங்களுக்கு இது வந்து எதை நீங்க இந்த இது வந்து எதனுடைய மதிப்புன்னா இதுக்கு பேர் வந்து இது வந்து மின்புலம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. E ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் நாட் Q by r². சரியா? இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான இதுதான். ஏன்னா நம்ம வந்து கொண்டு வந்த ஈக்குவேஷனுக்கு 5 மார்க். மற்றபடி இது மின்புலத்தினுடைய ஈக்குவேஷன் தான். இது வெக்டர் வடிவில் E ஈக்குவல் டு r0. r என்பது கோளப்படிப்பின் ஆர வழியே வெளிநோக்கி திசையில் வெக்டர் ஆகும். இதே r வந்து இங்க இருக்கு. இப்ப இந்த r வந்து இங்க கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த r வந்து இங்க போட்டுறோம். அப்படின்னா இந்த ஆருக்கு பதில் என்ன போடணும்? கேபிட்டல் R போடணும். அவ்வளவுதான். கோலத்திற்கு உள்ள இந்த இடத்துல உள்ள வந்து உள்ள உள்ள புள்ளி P கருதினால் ஆரம் காசியன் பரப்பை கருதுவோம். இந்த காசியன் பரப்பில் எந்த மின்துகளும் இல்லை. இந்த பரப்புக்குள்ள என்ன செய்யுது, இந்த உள்ள வந்து எந்த விதமான மின்துகளும் இல்லை. அப்ப வந்து Q வந்து 0. அப்ப Q ஈக்குவல் டு QEn/0. இது வந்து 0. அப்ப இது வந்து என்ன செய்யுது, எப்சிலான் வந்து 0. கோளத்தின் மேற்பரப்பில் உள்ள மின்துகள் சீராக பரவ பெற்ற, மேற்பரப்பின் மீது மின்துகள்கள் சீராக பரவ பெற்ற உள்ளிடத்த கோலம். அப்போ இது உள்ள கிடையாது. இந்த கோலத்துல வெளியில தான் சீரா இருக்கு. இந்த இடத்துலதான் சீரா இருக்கு. அப்போ உள்ள வந்து 0 தான். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இதே கேள்வியை பாருங்களேன். இதே கேள்வி வந்து சரி, இதோட முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா அந்த 3 கேள்வி தான் நீங்க கேட்டீங்க. இந்த 3 கேள்விக்கு பதில் இதுதான். அப்போ இந்த கேள்விக்கு கரெக்டா நம்ம என்ன செஞ்சோம், முதல்ல மின் புலம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு மின்புலம்னா நீங்க பாருங்க, குயிக்கா பாருங்க, அதனுடைய டெஃபினிஷனை பாருங்க. Q மின்னூட்டம் கொண்ட புள்ளி மின்தளம் R தொலைவில் வைக்கப்பட்ட புள்ளியில் P உள்ள மின்தளம் என்பது அப்புள்ளியில் வைக்கப்பட்ட ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின்துகளால் உணரப்படும் விசை பார்த்தோம். மின் பாயம்னா மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த ஒரு குறிப்பிட்ட பரப்பின் பாயும் மின்புல கோடுகள் எண்ணிக்கை வந்து மின் பாயம்னு பார்த்தோம். மின்பாயம் வந்து ஒரு ஸ்கேலர் அளவு, அதனுடைய வேல்யூ பார்த்தோம். காஸ் விதி வந்து மூடிய பரப்பு வேணும். காஸ் விதிக்கு மூடிய பரப்பு வேணும், அதுல மின்துகள் சூழப்பட்டிருக்கணும். மொத்த மின் பாயம்ங்கிறது வந்து அதுக்கு வந்து என்ன போட்டோம், இந்த ஃபார்முலா போட்டோம். QE ஈக்குவல் டு E டாட் DA Q இன்சைட் பை எப்சிலான் நாட்னு போட்டோம். போட்டுட்டு இது வந்து என்ன செய்ய போகுது, சமச்சீர் தன்மை பெற்றிருந்தால் அதை ஈஸியாக கவனிக்க முடியும் நம்ம போட்டோம். அதுக்கு தான் இந்த 3 கணக்கும் இந்த பயனை வந்து 3 கணக்குல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காஸ் விதிப்படி மின்னூட்டம் பெற்ற கோலக்கூட்டின் உட்புறம் மின்புலம் சுழியாகும். இதைத்தான் நம்ம வந்து அந்த கடைசி கணக்குல இப்படி ரவுண்ட் போட்டு இங்க மின்புலம் இருக்கு. இப்போ உள்ள வந்து என்னது, மின்புலம் வந்து இங்க வந்து 0. இங்க வந்து மின்புலம் சுழியாகும். ஏன் மின்புலம் சுழினா இங்க வெளியில வந்து உள்ள வந்து எந்த விதமான இந்த வெளியில தான் இருக்கு, உள்ள கிடையாது. சரியா?
சரி, இப்போ இதை பார்த்துட்டு நம்ம நேர கணக்குக்கு வந்தோம். இந்த 3 டெஃபினிஷனை பார்த்துட்டு கணக்கு வந்தோம். இந்த கணக்குல எல்லாமே காஸியன் விதிக்காக முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இந்த வயர்ல இருந்து ஒரு உருளையை உருவாக்கணும். நீள அடர்த்தி லேம்டான்னு சொன்னோம், நீளம் சொன்னோம். அதனுடைய இது வந்து இது வந்து பேரலா இருக்கிறதுனால இது மட்டும் 2πr வருதுன்னு சொன்னோம். இது ரெண்டுமே 0ன்னு சொன்னோம், மேல் பகுதியும் கீழ் பகுதியும். அப்ப 2πr கொண்டு வந்தோம். இது qn/ε கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு கடைசியில் இந்த λ/ε0r, அப்புறம் இந்த இடத்துல வந்து ஓரளவு வெக்டார்னு சொன்னோம். பாசிட்டிவா இருந்தா வெளியில போகும், நெகட்டிவா இருந்தா உள்ள வரும்னு சொன்னோம். இந்த தட்டுக்கு வந்து இந்த உருளையை உருவாக்கணும். இந்த உருளையை உருவாக்கி அதுல இருந்து ஒன்னா பார்த்தோம். அதுல பார்த்துட்டு இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பரப்பு இந்த எண்டுல வந்து ரெண்டு ஒரே திசையில இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து செங்குத்துல இருக்கு, அப்ப இது வந்து 0, இங்க வந்து இது வந்து கூடுது. நம்ம இதுல வந்து இது ரெண்டுமே இது வந்து 90, இந்த ரெண்டு பரப்பு 0, உருளை தான் வந்து நமக்கு மதிப்பு கொடுக்குது. இங்க உருளை மதிப்பு கொடுக்கல, எண்டு தான் மதிப்பு கொடுக்குது. அதனால இந்த ஃபார்முலா 2EA வந்தது. கடைசியில் எப்சிலான் ஈக்குவல் டு σ/2ε0 n0. இப்போ இந்த இது பார்த்தோம். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிம்பிளான மின்புலம் தான். ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பகுதியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து இந்த வேல்யூவை கொண்டு வந்து முடிச்சிருக்கோம். இப்போ இது 6 சர்வேஸில் அதனுடைய சர்ஃபேஸில் இருந்த புறப்பரப்பில் அமைந்தால் அது வந்து ஸ்மால் ஆர் இருக்கும்போது கேபிட்டல் ஆர், உள்ளார வந்து 0 முன்புலம் கோளத்தின் மையத்திலிருந்து உள்ள புள்ளினா இந்த காஸியன் பரப்பில் எந்த விதமான மின் துகளும் இல்லை என்பதால் அது வந்து 0 ஆகும். காஸ் விதிப்படி அதனுடைய வேல்யூ qn/ε0 = 0. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த 3 கணக்குமே ஒரே பாயிண்ட், ரெண்டு இதை லிங்க் பண்றோம். ஒன்று வந்து π/ε0, அப்புறம் இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை என்ன செய்யறோம், லிங்க் பண்றோம். லிங்க் பண்றோம், ரெண்டுமே காஸியன் விதி. இப்போ காஸியன் விதிங்கிறது நமக்கு தெரியணும். மின் பாயம்னா என்னன்னு தெரியணும். அது மின் பாயம்ங்கிறது நம்பர் ஆஃப், அதாவது எத்தனை மின்புல கோடுகள் ஒரு சர்ஃபேஸ்ல போகுது, அதான் மின்புல பாயம். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மின் புலம்னா என்னன்னு தெரியணும், மின்னூட்டம்னா என்னன்னு தெரியணும். பாசிட்டிவ் மின்னூட்டம் 6 வெளியே போகுது, நெகட்டிவ் வந்து உள்ள வருது. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.